wish you all a joy-filled Christmas and a grace-filled New Year. During this pandemic, schools are closed and students are at home. Still, we, the staff of CVN, has taken much effort to prepare a short program with the help of the Catechism students. I am very sure that all of you will be eager to view this video. May your heart and home be filled with all the joys the season brings. May the babe of Bethlehem bless you with good health, peace, happiness, and prosperity. Once again, wish you all a very happy Christmas and a happy New Year. Mary, did you know? அன்னை மரியாள் அன்பின் பெண் வடிவம், மலரினும் மென்மையானவள். மரியாள் சூசையுடன் திருமணத்திற்காய் நிச்சயிக்கப்படுகின்றார். அதே வேளையிலே இறைவனின் விருப்பம் நிறைவேற அர்ச்சிக்கப்படுகின்றார். இறை மகனை 10 மாதம் வயிற்றிலும் வாழ்நாள் எல்லாம் இதயத்திலும் சுமக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்படுகிறார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய
ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். சூசை தொழிலாளர்களின் நேசக்கரம். உழைப்பும் பக்தியுமே இவரின் இரு கண்கள். எல்லோரையும் நேசிப்பவர், எல்லோராலும் நேசிக்கப்படுபவர். மரியாளுடன் மன ஒப்பந்தமாகி மகிழ்ந்திட்ட வேளையிலே மரியாள் கருவுற்றது அறிந்து மனம் கலங்குகிறார். என்ன பண்ணுவது? ஒரே குழப்பமாக அல்லவா உள்ளது. மரியா புனிதமானவர், அதில் எந்த ஐயமும் இல்லை. பின் எப்படி அது நடந்தது? எதுவானாலும் பரவாயில்லை. மரியாள் மனம் புண்படாமல், அவள் எந்த இகழ்ச்சிக்கும் ஆளாகாமல் இதை நாம் தீர்க்க வேண்டும். தேவாதி தேவா, நீர்தான் எனக்கு துணை புரிய வேண்டும். சூசையே, தாவீதின் மகனே, மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது கடவுளின் அருளால். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் மக்களை தம் பாவங்களிலிருந்து மீட்பார். மக்கள் தொகை கணக்கெடுப்பே நாம் முதலில் கற்றுக்கொண்ட கணித பாடம். சிரியா நாட்டின் கணக்கெடுப்பில் பங்கு கொள்வதற்காய் சூசை கருவுற்ற மரியாளுடன் யூதேயாவின் பெத்லகேம் வந்தார். அப்பொழுது மரியாளுக்கு பேறுகாலம் வந்தது. உலகையே உற்பவித்தவனுக்கு தான் பிறக்க இடம் கிடைக்கவில்லை. மாட்டுத் தொழுவமே மகப்பேறு மருத்துவமனையாயிற்று. ஆம், மாட்டுத் தொழுவமே மகப்பேறு மருத்துவமனையாயிற்று. மரியாளின் மடியே அவனுக்கு பஞ்சு மெத்தையாயிற்று. பூக்களால் பூஜை செய்ய வேண்டிய அவனது பாதங்கள் பொற்களில் தான் தவழ்ந்தன. பிறந்தார் நம் பாலகன். வாருங்கள், நாம் அவரை கண்டு மகிழ்வோம். இதயமெல்லாம் அவரை நிறைத்திடுவோம். மரியாளை நம் அன்னையாக ஏற்றுக்கொள்வோம். இத்திருக்குடும்பமே நம் ஒவ்வொரு குடும்பங்களின் வழிகாட்டி என்றுணர்வோம். இடையர்களே, அஞ்சாதீர்கள். இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா
என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். எளிய வடிவில் குடிலில் பிறந்தார், வாங்க வணங்கிடுவோம். எளிய வடிவில் குடிலில் பிறந்தார், வாங்க வணங்கிடுவோம். அன்னை மரியின் மடியில் தவழும் இயேசுவை வணங்கிடுவோம். அவர் வானம் புகழ பூமி மகிழ மன்னகம் வந்து விட்டார், வாங்க வாழ்த்தி போற்றிடுவோம். மூன்று அறிவிற் சிறந்தவர்கள், முக்காலமும் அறிந்த ஞானிகள், எதையும் ஆராய்ந்து நோக்கும் பகுத்தறிவாதிகள். பழைய ஏற்பாட்டின் காலங்களை கணக்கிட்டே வந்தனர். இறைவனின் பிறப்பை அறிந்திட அவர்களுக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை. ஏரோதின் சூழ்ச்சிகளில் வீழாமல் வந்து சேர்வதற்கே சிரமப்பட்டனர். விண்மீன் வழிகாட்ட இறைப்பாலனை கண்டு மகிழ அவனை வணங்கி துதித்திட இதோ அவர்கள் பரிசு பொருட்களுடன் வருகிறார்கள். யாம் அறிவோம் உம் அறிவுத்திறனையும் உம் வேத ஞானத்தையும். நீரே சொல்கிறீர், யூதேயாவின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று. அது உண்மையாகவே இருக்க வேண்டும். காலங்களை கணக்கிடுவதில் உம்மை விட வல்லவர் யார்? நன்று நன்று, எல்லாம் நன்று. நீங்கள் சென்று அவரை கண்டு வணங்கி வாருங்கள். தாங்கள் திரும்பி போகும் வழியில் என்னை சந்தித்து என்னிடம் முழு தகவல்களையும் சொல்லி செல்லுங்கள். நானும் சென்று அவரை வணங்கி வருகிறேன். சென்று வாருங்கள். நன்றி அரசே, நாங்கள் விடைபெறுகின்றோம். Christmas, happy Christmas. Christmas, happy Christmas. Christmas, happy Christmas. Happy, happy, happy Christmas. Happy, happy, happy Christmas.
கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டமே, பாடி பாடி மகிழும் நாட்களே, ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே. And a happy new year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy new year. My dear students, teachers, and all senior family, Christmas is the season of love, harmony, and celebration. This is a particular time to celebrate Jesus Christ's birth. God humbled himself and became a baby. At Christmas, we remember that God joins us on this curious blue planet full of anguish and wonder. In the person of Jesus, God shows his face. He reveals his heart of love. Another name for Jesus is Emmanuel, which means God with us. Christmas reassures and reminds us that God is with the vulnerable and needy. God made visible and personal in Jesus Christ. Christmas invites each one of us to recognize the presence of God in life and His many circumstances. The incarnation, that is, God becomes man, is the ultimate expression of God's willingness to be with us, truly to join with us in the flesh. The birth of Jesus reveals that God is not taking rest in a far-off hideaway, but is present and involved where human lives untold. No matter how complicated or turbulent life's events may be. What does God is with us mean? From a global perspective, it means that God is at work within His creation. He is not the God who creates a universe and then leaves it to itself. Instead, God has a plan for His creation and He is working it out. It means that nothing happens apart from God's ultimate purpose. That is about creation. What about us? We are God's creation, His work of art. He created us in His own likeness and image. Just as in the creation, He has a plan for each one of us and He is working it out. The God of all creation lives within us. He comforts us in challenging times. He teaches us His ways. He enables us to serve Him. It means that I am never alone. Even in my darkest times, He is with me. I can trust that no matter what might come my way, He will keep me safe. We can have no greater privilege than to have God with us. In truth, God is and always has been with us. He is omnipresent, which means He is everywhere all the time. Speaking of God, the ancient psalmist David wrote, "Where can I go from your spirit? Where can I flee from your presence?
claims to explain how God could be present in the midst of our messy and messed up world. During life's most painful, complicated or difficult times, some might doubt the truth of this message. If God is willing to enter a cold and sinful world, alone, in danger, and being born in a manger, then have hope, knowing that God enters messes. God enters into dirty, cold, and hopeless situations. God is not far, He is near, and God can transform a situation with His loving presence. He is the light that illumines our darkness. Jesus entered the lowest position so that even the lowest people can feel as if God can come for them too. When we are struggling with feelings of unworthiness, limitations, fears and anxieties, the name Emmanuel can be a fireplace for our heart. Emmanuel can warm our hearts because wherever we are, He is with us. What does God's presence feel like? God's presence is always peace, love and joy, never anxiety, fear or hate. His presence feels like the safety and comfort of home where we belong. We live differently because God is with us. We forgive, we love, we are gracious, and we are warm because God is with us. We spread the message of love because God is with us. I sincerely hope and wish that all you have many opportunities in experience the real meaning of Christmas, that is awareness of the presence of God with you during the year 2021. What will make all the difference in our outlook? It is this: we believe that in good times and bad, our Lord walks with us, making His help abundantly available to us, no matter what we have to face. Wishing you all my very best wishes for the festive season and a new year filled with many pleasant surprises from God. God bless you all. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண்தூதர் இசைந்து பாட. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண்தூதர் இசைந்து பாட. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் அன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தெய்வமைந்தர் இன்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்த்த மண்ணோர்கள் போற்ற தெய்வமைந்தர் இன்று பிறந்தார். மீட்பர்கட்கு வானதூதர் செய்தி சொல்லவே, பாலகனை காண அவர் சென்றனரே. மெய்ப்பகற்கு வானதூதர் செய்தி சொல்லவே, பாலகனை காண அவர் சென்றனரே. கந்தை துணி கோலமாக முன்னணையின் மீதினிலே உலகத்தின் இரட்சகரை தொழுதனரே. கந்தை துணி கோலமாக முன்னணையின் மீதினிலே உலகத்தின்
விண்ணோர்கள் வாழ்க மண்ணோர்கள் போற்ற தெய்வமைந்தன் என்று பிறந்தார். வானில் புது வெடி வெள்ளி தோன்றியதே, தெய்வமகன் பிறப்பினை கூறியதே. வானில் புது வெடி வெள்ளி தோன்றியதே, தெய்வமகன் பிறப்பினை கூறியதே. ஞானிகளும் சென்று காணிக்கைகள் கொண்டு சென்று இயேசுபாலன் முன்பாக பணிந்தனரே. ஞானிகளும் பின் சென்று காணிக்கைகள் கொண்டு சென்று இயேசுபாலன் முன்பாக பணிந்தனரே. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் மணிமரி பாலகன் போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்க மண்ணோர்கள் போற்ற தெய்வமைந்தன் என்று பிறந்தார். பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண்தூதர் இசைந்து பாட. பாரெங்கும் மகிழ்ந்து ஆட, விண்தூதர் இசைந்து பாட. சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் மன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். சின்னஞ்சிறு பாலகனாய் மண்ணில் வந்த மன்னவனாம் மன்னை மரி பாலகனை போற்றிடுவோம். விண்ணோர்கள் வாழ்க மண்ணோர்கள் போற்ற தெய்வமைந்தன் என்று பிறந்தார். விண்ணோர்கள் வாழ்க மண்ணோர்கள் போற்ற தெய்வமைந்தன் என்று பிறந்தார். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to laugh and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun
one-horse open sleigh. Jingle bells, jingle all the way.